Hello friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Dahi puri, Pani puri எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி சட்னி செய்கிறதுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். 5-6 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மாங்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் திக்காகிடுச்சு, இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ரெடிமேட் பூரி தான் வாங்கியிருந்தேன், அதை பொரித்து எடுத்துக்கலாம். பூரியும் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உள்ளர வைக்கிற ஸ்டஃபிங், புளி சட்னி, புதினா சட்னி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரியை உடைச்சி விட்டு அது உள்ளர உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைங்க. புளி சட்னி, புதினா சட்னி, பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே சாப்பிட்றலாம். தஹி பூரி செய்கிறதுக்கு தயிர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். பொடிச்ச சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், புளி சட்னி, புதினா சட்னி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே தயிர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். சேவ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து தஹி பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.